Closed doors, I'm a fool for your love. மக்களே இன்னைக்கு பார்க்க போது வேகாஸ் கைட் சிமுலேட்டர் 2 வீடியோ பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். சரி, இதில் நாம் என்ன பண்ண போகிறோம்னா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லியிருந்தான் ஃப்ரெண்ட்ஸ், கார் டாஸ்க்குன்ட்டு. அதாவது காருக்குள்ள நாம் உட்காந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் ஃபுல்லாக ஒரு 20 நிமிஷம் இந்த கார்லேயே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இதோட டாஸ்க்கு. போலீஸ்கிட்ட வம்பே இழுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இதோடது கார் டாஸ்க்கு. வெஹிக்கல் டாஸ்க் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பைக்கு ஓட்டிக்கலாம், எந்த கார் வேணால் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கார் நல்லா டேமேஜ் ஆகிடுச்சு, வேறு கார் எடுத்துக்கலாம். அந்த நிமிஷத்தை என் ஃப்ரெண்டுக்கு கணக்கு வைக்க மாட்டான். ஆனால் இது டேமேஜ் ஆகாமையே எடுத்தோம்னா அவ்வளோதான். வாய் வச்சோடனே கவுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, நாம் அதெல்லாம் கண்டுக்கூடாது. அப்படியே ஸ்வைங் ஸ்வைங். இப்போயே வண்டி ஓட்டிருந்தோம்னா வெஹிக்கல் சேலஞ்ச் முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். சீரியல் கில்லர் ஐட்டமே. நான் வேறு போலீஸ் எதுவும் பார்க்கல. போலீஸ் பார்த்துருந்தா ஜஸ்ட் மிஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு G3 ஜவான் மூவி போட்டிருந்தாங்க, பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நேற்றே போட்டிருந்தானுங்க, நானே இன்னைக்கு தான் பார்க்குறேன். நேற்று கிளைமேக்ஸ் மட்டும் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இது 10க்குச்சுன்னா அவ்வளோதான். அப்படியே ஃபுல் ஸ்பீடாக ஃபுல் ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கேன். 1.5 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. இது ஃபுல்லாக கார் ஓட்டுறதுனா ரொம்ப கஷ்டம். போலீஸ்கிட்ட போகக்கூடாதுன்னா அந்த பக்கம் போகக்கூடாது, ஏன்னா ஆர்மி இருக்குது அந்த சைடு. அந்த சைடு போகாமல் போலீஸ் பிடிச்சிக்கும். எனக்கு தெரிஞ்சது போலீஸ்கிட்ட மாட்டாமல் இருக்கிறது பெரிய டாஸ்க்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மாட்டாமல் இருக்கிறது ரொம்ப பெருசு ஃப்ரெண்ட்ஸ். போலீஸ் காரில் அடித்தா அவ்வளோதான், மாட்டிக்கிடுவோம். உஷாராக இருக்கணும். இந்த டாஸ்க் கஷ்டம்தான், இந்த 20 நிமிஷம் வண்டி ஓட்டுறது. இருந்தாலும் செஞ்சு பார்க்குறேன். என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வண்டி டேமேஜ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இறங்கி தான் ஆகணும். இறங்கிடுவோம். இப்போ பைக் ஓட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இதுவே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், பைக் ஓட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பைக் ஓட்டினா கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் அடிப்பணும், அது பிரச்சனை இல்லை நமக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த வண்டி நிற்குமா நிற்காது, இந்த கார் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ மறுபடியும் இதே கார் தான் ஃப்ரெண்ட்ஸ். சொன்னேன் நான் ஒரு டாஸ்க் கணக்கே வச்சுக்கிறேன். ஒரே கலர் கார் மட்டும் ஓட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இந்த டாஸ்க் அவ்வளோ கேவலமாக இருக்கும். நம்மளால் இந்த டாஸ்க்கில் பண்ண முடியாதுன்னு தெரியல. ஸ்பீடாக போயிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வரும்போது பார்த்து கொடு. ஜஸ்ட் மிஸ் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா ஸ்கிட் எப்படி எடுத்துட்டு நான் செய்ய போகிற சம்பவம் செருப்படி வர்றேன். சரி, அதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கு மேலே டேய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துலையே சுற்றிட்டு இருக்க வேண்டியதா. இல்லை ஒன்று பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ், லொக்கேஷன் மார்க் பண்ணிக்கலாம் தூரமாக. அதுக்கப்புறம் வேணாம், இங்கேயே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டேன். இப்படியோ வெஹிக்கிள்ஸ் ஓட்டுற சேலஞ்சு, கார் ஓட்டுற சேலஞ்சு காசு பிடிச்சிருவானுங்க. சரியான ஐடியம் இருக்கு. ஆனால் இந்த கார் நல்லா டேமேஜ் தாங்கிருக்கும். அங்கே நிறைய டேமேஜ் இது கொடுக்கல, அதுதான் சரியான டேமேஜ். இதைத்தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த காரை ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரெட் கலர் லைட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கிட்ட போகிறேன். ஒரு அரக்க நிற்பான், அதாவது ஆர்மிக்கார. போலீஸெல்லாம் அவன் பிடிச்சி வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவன் அடித்தா நிறைய லட்சமாக காசு தருவான் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நம்ம அடிக்கிற டைமில் இன்னைக்கு அது அடுத்த பாட்டில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அந்த க்ரீன் கலர் கார் கிடைச்சா நல்லா இருக்கும். இந்த பேர் என்னன்னு தெரியல,
நாம பேர் வைப்போம் லம்போகினி. கார் பேர் பைக் பேர்லாம் அவ்வளோவா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பைக் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பிடிச்சது கவாசாகி நிஞ்சா H2R. இதுதான் எனக்கு பிடிச்சது. பிடிச்ச கார் வந்து லேம்போகினி. உங்களுக்கு பிடிச்ச காரு எதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி லேம்போகினியும் கவாசாகி நிஞ்சா H2R பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானும் ஆல்ல வச்சுக்கோங்க. 4 பார்ட் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஆனுவல் வீடியோ 4 நாளாக 4 பார்ட் போட்டேன். நீங்கள் கேட்பீங்க மைன்கிராஃப்ட் இது மட்டும் வருது ஏன் இது வேகாஸ் கிரைம் ஷார்ட்ஸ் வர மாட்டேங்குதுன்னு நினைப்பீங்க. ஆனால் நானே வேகாஸ் கிரைமில் நான் எப்படி போடுறது வாயில் பேசினா கேவலமாக இருக்கும். அதுக்கு தான் மியூசிக் போடலான்ட்டு இருக்கேன். ஆனால் மியூசிக் எனக்கு எப்படி போடுறதுன்னு தெரியாது. சில பேர் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் ஒருத்தர் போயிட்டுருக்கேன் வர போர்டு பெரிய சாங் கூட எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நினச்சிட்டு எப்படி போடணும்லாம் எனக்கு தெரியாது. யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறது பெருசு. அது உங்களுக்கு பெருசு இல்லை. எனக்கு 4th படிக்கிறேன். எனக்கு டேமேஜ் அதிகமாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி நம்ம அப்படியே வேறு கார் இருக்கக்கூடாது. என் ஃப்ரெண்டு வேறு சொல்லிக்கிறானே சோபா. சரி ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. போலீஸு மட்டும் நம்மளுக்கு கூடாது. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேமேஜ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த கார் வேணுங்கிறக்கே நான் டேமேஜ் பண்ணுவேனே. எனக்கு அந்த கார் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு நல்லா இருக்குது ஓடுறதுக்கு. பரவாயில்ல. இதில் R15 பைக் இருக்கும். அதை நான் இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ரிவல்ஸ் எடுத்து ரிவல்ஸ் எடுத்துட்டேன். இப்போ அந்த பைக் மேலே இடிச்சா நல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னான்னா ஆஃப் இதுக்கு வந்தாலே போதும்னா ஆஃப் இதாவது நல்லா ஆஃப் டேமேஜ் ஆகிடுச்சுனா கூட வண்டி மாற்றிக்கலாம் அப்படின்னா. அதான் நான் தான் அதை கேட்கல. சரி பரவாயில்ல நம்மளுக்கு இந்த வண்டி ஓட்டுறது ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நிறைய இடிச்சதுன்னா காரில் இடிக்கிற மாதிரி எங்கேயாவது இடிச்சுன்னு வைங்க அவ்வளோதான். சரி அப்பா சரியான டிஃப்ரென்ஸ். ஐயோ உர்றா 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 ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெஹிக்கிளை விட்டு இறக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த வெஹிக்கிள் டேமேஜ் எடுக்கணும் அதிகமாக. இதில் இது வரைக்கும் நான் ஒரே கலர் காரு ஒரே ஒரு பைக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மொத்தமாக 3 ஆச்சு. நான் அந்த காரையே இன்னும் நிறைய டைம் யூஸ் பண்ணிக்கலாம். டெத் ஆகிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி எனக்கு கண்ட்ரோல்ஸ் வரமாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல ஓட்டுவோம். ஸ்ட்ரெயிட் ரோடாக இருந்தால் ஈஸியாக ஓடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி சாங் போடுவோமா? சரி சிட்டி சாங் வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? நான் புதுசாக இன்னொரு வீடு வாங்கியிருக்கிறோம். இதுதான் நம்ம வீடே. மொத்தமாக 3 வீடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று நம்மளும் சொந்த வீடு, ஒன்று வாடகை வீடு. நாம் கட்டி வாடகைக்கு விட்டுருக்கோம். வாவ் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நான் வீடு கட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க போம்போலி அடிச்சு காட்டுறேன். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுங்க கிட்டு இதெல்லாம் அடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதிகமாக அடிப்பேன். ஆனால் இந்த வாவ் சொல்லிட்டு இருக்க அட்டாக். சரி போதும். இந்த வண்டியவே எடுத்து ஓட்டுவோம். ஆயில் காணா என்ன வாட்டிது? அந்த ரெட் கலர் மார்க்கிட்ட போகும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல ஒரு அடக்கு இருப்பான்னு சொன்னல, அது உங்களுக்கு நேரம் கண்டிப்பாக காட்டுறேன் இன்னைக்கு. ஆனால் கார் விட்டாலாம் இறங்க முடியாது. அந்த அரக்கு கிட்ட அப்படியே இப்போ நீங்கள் கார் எடுத்துகிட்டு போய் அந்த அரக்கு மேலே விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, காருக்கு சரியான டேமேஜ் ஆகும். அந்த அரக்கு எனக்கு ஒரு சுட்டு. ஓ அவன் அங்கே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ்.
தீவை தாண்டி. சரி எப்படியாவது போயிடுவோம். கீழே தான் வழி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், கீழே வழி இருக்கு, போகலாமா? சரி போகலாம். கீழேயே வழி இருக்கு, ஆனால் தண்ணிக்குள்ளே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ரோடு இருக்குதா? ஒன்லி ஒரு தீவு தான். சரி நம்ம வண்டி சேலஞ்சை கண்டினியூ பண்ணுவோம். உங்களுக்கு அடுத்த பாட்டில் கண்டிப்பாக காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாஸ்க் இருக்குங்காட்டி கொஞ்சம் பிரச்சனை. ஓய் போலீஸ், இது ஒரு வீடு ஃப்ரெண்ட்ஸ், நான் வாங்கணும் இதெல்லாம். ஏய் அப்படியே இது வச்சிருக்கேன். இது மேலே ஏறினா அங்கே போயிடலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்காக கஷ்டப்பட்டு இந்த சேலஞ்ச் இதை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் ஷேர். வாவ், நேரடியாக ரோட்டுக்கு வந்துட்டோமா? வெயிட் பண்ணுங்க. கார் பைக்னு சத்தம் போடுறாங்களா? இது பாருங்க. இங்கே அந்த ரெட் கலர் லைட்டே இங்கே தான் சத்தம் போட்டுருந்தானுங்க. இவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். சரி கிட்ட போய் வேணாம் எபர்ட் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுன்னே தெரில. சரி காரை வண்டி அது மேலே நிற்க வச்சு பறக்க விடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அடிபட்டுருச்சு, பரவாயில்ல, வண்டி எடுத்துக்கலாம். அப்படியே பறந்துச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் போன ஸ்பீடில். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 8 நிமிஷம் இருக்குது. இதோட 3 வண்டியில் தான் இது பண்ணியிருக்கிறோம். அப்போ 5 வண்டியில் இது பண்ண சொன்னால் நான் 3 வண்டியில் தான் பண்ணியிருக்கிறேன். டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட். அடுத்த வண்டி எடுக்கிறதுனால யோசிச்சுட்டு தான் எடுப்பேன் நான். கார் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் அதுதான் கரெக்டு. நெட்டுக்கா நிற்கு ஒன்றும் ஆஃப் சருக்கு இது டேமேஜ் குறைஞ்சிச்சுல, பரவாயில்ல நம்ம எடுத்துப்போம். எடுத்துடலாம். கார் இருந்தால் நம்மளுக்கு எந்த அடியுமே படாது, ஈஸியாக வண்டி ஓட்டலான்னு நான் சொல்கிறேன். எனக்கு அதுதான் டைம். இதோட நான் 3 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 23 நிமிஷம் உங்களுக்கு இது கரெக்டுங்க. அவன் 20 நிமிஷம் தான் சொன்னான், ஏன்னா நான் 3 நிமிஷம் இறங்கி இது பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் ரிவல் சைடு அப்படியே வண்டி அனுப்பிச்சிடுவோன்னு ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி போலீஸ் போலீஸு இருவா போலீஸு. போலீஸ் மட்டும் தோட்ட ஆரம்பிச்சு எம்மத்துக்கு ஆரம்பிக்கிட்டே வந்துட்டோம். வாவ் சரி இதெல்லாம் ஓஹோ 5 வண்டி தான் எடுக்க சொன்னா ஷூட்டிங் போட்டுறான். எஸ் ஃப்ரெண்ட்ஸ் எஸ், கண்டிப்பாக இந்த டாஸ்கில் நான் வின் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். வின் பண்ணாலும் என்ன பண்ணாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 3 நிமிஷமே நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் சரி. மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. நேற்றுக்கு 5 விழுந்துருப்பேன், அதுதான் ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 6 அஜ்ஜோ பரவாயில்ல, போலீஸ் ஊரில் அப்படியே ஒரு ஜெய்வை டம் 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 டம். கார் ஃப்ளைக்கு ஃப்ரெண்ட்ஸ், கார் ஃப்ளைக் காசு கொடுத்துருக்காங்க. வா இந்த மாதிரி விட்டாலே கார் ஃப்ளைக் காசு கிடைக்குமா? இது தெரியாமல் போச்சே. சரி இன்னும் ஒரு வண்டி எடுத்து அதுவும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அவுட்டு கன்ஃபார்ம்.
அதனால இல்லாமல் ரிவல்ஸ் அப்படியே சரி. இது நான் உங்கள் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ எடுக்கக்கூடாது இதை. இங்கே என் ஃப்ரெண்டு கொடுத்த டாஸ்க்கு, என் நண்பன் கொடுத்த டாஸ்க்கை நான் எப்பவும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நாங்கள் உனக்கு டாஸ்க் கொடுத்து பண்ணியிருக்கேடா அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் டாஸ்க்கே கொடுக்கலையே ஜாகி. நீங்கள் டாஸ்க் கொடுத்தா எப்படி கொடுப்பீங்க தெரியுமோ? 10 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா நான் ஒன்று பண்ணுறேன், 20 நிமிஷம் இதை போடுறேன், மீதி ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா அந்த தண்ணிக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா என்ன சுகம். யாரும் வேவாமா. அவன் தனியாக தான் பண்ண சொன்னான், நான் தான் யூடியூப்பில் போடுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு தான் அவன் வேண்டான்னு சொன்னான். சொதப்பிடுச்சுன்னா அவமான ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் அவன் சொன்னான், நாங்களாம் உஷாரே. இந்த இடத்துலையே சுற்றிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு வெளியே போகிறதுக்கு வழியே இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? ஷோ இப்போ என்ன பண்ணுறது? அப்படியே யூட்டன் எடுக்க வேண்டியதுதான். நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாய் வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ் பேசி. சரி, நம்ம அப்படியே ஒரு வழி இருந்துச்சுன்னா அதுக்கு போவோமா? இல்லை வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணிக்குள்ளே போய் உங்களுக்கு இந்த தண்ணியும் நல்லா தான் இருக்குது. நோ நான் இப்போ எடுத்துக்க வேண்டியதுதான். 10 நிமிஷம் அதுக்குள்ளே உழுந்துருப்போம். இன்னும் 3 நிமிஷம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 நிமிஷத்தை எப்படி முடிக்கிறது? 3 நிமிஷம் 4 நிமிஷம் பரவாயில்ல. எவ்வளோ? ஐயோ டாஸ்க் வேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சு இந்த டாஸ்க்கு வேஸ்ட் ஆகி போச்சு. ஏன்க்கா தேவையில்ல வேலை இருக்கு. இது சடனாக பிரேக் அடிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி கார் ஃப்ளைக்கு நம்ம காசு எடுத்துப்போம். காசே புரியா இருக்குன்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் அதுதான் காசு தான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் போட, நான் உன்னை என்ன பண்ணேன்? போலீஸ் பிடிக்கலையா? வெயிட் பண்ணுங்க. ஆமாம் போலீஸ் கட்டானுங்க. நம்ம தண்ணிக்குள்ளே போடுறது தான் கரெக்டு. டாஸ்க் வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி அடுத்த டைம் நான் 15 நிமிஷத்தில் முடிக்க முடியுமா? 15 நிமிஷம் டாஸ்க்கை நான் முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிளைமேட்டுக்கும் தண்ணியும் நல்லாக இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். நான் இது ஸ்கில்லில் நான் இதை வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணிக்குள்ளே ஸ்கில்லுங்கிற பாருங்கள். இது ஸ்கில்ஸே தான். இந்த இது அப்கிரேட் பண்ணுறது கிடச்சதுன்னா அப்கிரேட் பண்ணிட்டோம்னா இப்போ நாம் வேகமாக நீந்துறது கொடுத்தாலும் ஒன்றுமே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன் நான். பரவாயில்ல. டாஸ்க் வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்டுக்கு ஒரு டாஸ்க் என்னால் பண்ண முடியல. நான் அவனுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தேன். என்ன டாஸ்க்னா, ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஜம்பிங் பேக்குள்ளே ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கணும் 20 நிமிஷத்துக்கு. ஒரு நாள்னா அவன் பாவம் ஒரு ஜம்புக்கே டுஸ்கலாக்காண்டு கீழே வந்து பண்ணிட்டு இருந்தான். ஹெல்த் அவனுக்கு முடிஞ்சு. நானும் ஹெல்த் முடிக்காமல் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு ஹெல்த்தே முடிஞ்சு பாவம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவன் சரியான டாஸ்க் இதெல்லாம் பண்ணவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு டாஸ்க் கொடுத்தாங்க அதான் அவனுக்கு செஞ்சுட்டேன். நாங்களாம் பூச்சியே சுறா மீனுக்கே துணி போட்டு பிடிச்சோங்க. சரி மேலே போய் பைக் ஃப்ளைக்கு அதே மாதிரி கார் ஃப்ளை மாதிரி காசு இருந்தானுங்களே அதை போய் தூக்கிட்டு வந்துருக்கான். ஏன்னா இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த இதில் ஏற்றினோம்னா கார் ஃப்ளையை ஃப்ரெண்ட்ஸ் ஏற முடியல ஃப்ரெண்ட்ஸ். சொன்னால் நான் முழுங்கி செத்துட்டா இருங்க. நாம் இப்போ எந்த இடத்துல இருக்கிறோம்? ஓஹோ ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். கதை முடிஞ்சிச்சு. வேணாம் இந்த இடத்துல வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செத்துருவோம் இப்போ. வேணாம் அதுவும் கஷ்டம். இல்லைன்னா நம்ம செத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் கரெக்டே. எப்படி முடிஞ்சு சாக போகிறார் கேமிங் பிரகா.
நான் முள் நீச்சல் அடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியா இருந்தாலும் சாக போகிறோன்ட்டு உறுதியாகி போச்சு. டங் 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 டங். வாவ், நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டுமுக்கு டக்கா டுமுக்கு டக்கா டும் டும். அப்படியே ரத்தம் கைக்கு சாகரானாட்டுக்குதே. வாவ், முக்குறான் ஃப்ரெண்ட்ஸ் இவன். ஓய் வாழா உள்ள மொட்டை விட்றாங்க. நாய் சத்த மாதிரி கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல. நாம் அந்த கார் ஃப்ளை எடுத்து எங்கே இருந்துச்சு? ஆர்மி இருக்கு பின்னாடியா தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ். ஒழுங்கா எங்கே இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சா எனக்கு தெரிஞ்ச ஆர்மி, அந்த ஆர்மி இடத்துலேருந்து பின்னாடின்னு தான் நினைக்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டோமா? பரவாயில்லையே. நாம் இப்படியே தொட்டு ரெடி கொடுத்து எபர்ட் கொடுத்துடலாம். ஏன்னா அதான் கரெக்டே. அப்போ தான் நான் அந்த ஒரு பைக் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பைக் எங்கேயாவது வராமையா போயிடும். பைக் எடுத்த 18 கிடைக்குமா? இந்த இடம் தான் நினைக்கிறேன். தெய்வமே இந்த இடமா தான் இருக்கணும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அந்த இது அந்த கான்கிரீட் போட்ட மாதிரி ஒரு இடம் இருந்துச்சுல்ல, இங்கிருந்து இங்கேயா? ஓ புரிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சே. பிரச்சனை இல்லை. இந்த காங்கிரீட் போட்ட இடம் அங்கே இருக்குது. அப்போ இங்கேருந்து அங்கே தான் டைவ் அடிக்க முடியும். அதுதான் பிரகதீஷோட கணிப்பு. பாருங்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். சோகம் ஏதோ டைலாக்ஸில் வந்து போச்சு. பாரு முடிச்சுன்ற வேண்டிதான். எப்பா பைக் ஒன்று ஓடுது ஃப்ரெண்ட்ஸ். வந்து நின்னவுடனே பைக் கொடுத்துட்டாங்க. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், கொசு கடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போனாவே ஃப்ரெண்ட்ஸ்? போச்சு. சை அபவுட் இதை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி கன்னியூ கொடுத்தலாம். ரெடி அபவுட். பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த இதில் ஏற்றனாலும் பார்த்து முடியல, தப்பிச்சுட்டான். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஏற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். விடுங்க. என்ன பிரச்சனை தான் உனக்கு இந்த வீடியோவில் ஏற்ற முடியலன்னா அடுத்த வீடியோவில் ஏற்றலாம். நான் இன்னும் பார்ட் 19 வரைக்கும் போடலான்ட்டுக்கிறேன். சத்தியமாக முடியாதனால 12 போச்சு. இதுவும் போச்சு. அன்றைக்கி ஒன்று தான் யார் ஒன்றும் எந்திரிக்க முடியாது. ஏன் சரி நாம் இதுக்குள்ளே போய் இது தொட்டோம்னா இல்லை வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் கட்டே. மறுபடியும் நாம் அதை கொடுக்கணுமா? ஸ்டார்ட் கேன்சல். ஓ கேன்சல் கொடுத்தா அங்கேயே நிற்கணுமா? ஐயோ மூச்சு செத்துருவனே. ஏய் ஸ்டார்ட். ரெடி ஜபாவ். இதான மூணாவது டைம் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் காரையே ஈஸியாக ஏற்றலாம் போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு கரெக்டாக அந்த இதுக்குள்ளே விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் பிரச்சனை. சூப்பா முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதை கரெக்டாக விட்டுரும். பைக் ஒன்று எடுத்து அதுக்கு R15 வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக அப்படியே எடுத்துடணும். இது வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது பைக்கு வருதான்ட்டு. பைக்கே இப்போ நான் போலீஸ் வந்தால் போலீஸ் பைக் வரும்ல. போலீஸ் பைக் வந்தால் விட முடியுமா? சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணோம்? அதெல்லாம் வேணாம். டங் 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 டமப்பா டங் டங் டங். ஒய் வாங்கடா குத்து. கை சண்டையில் என்ன போல யாரா இருப்பா இந்த உலகத்தில்? நீ யாரு கை சண்டைக்கு வாடா?
பயந்து ஓடிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். ஃப்ரெண்ட்ஸ் இது வரும்னு பார்த்தா போலீஸ் வண்டி. வா போலீஸ் வண்டி எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அது ஏற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஆசைக்காக நான் கார் ஏற்றி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அது ஒரு ஆசை ஃப்ளையிங் இது கிடைக்குன்ட்டு. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கும் இன்னைக்கு அதை பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சும் போச்சு. ஆனால் காரில் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்ன சொல்கிறான்னு நான் பார்க்குறேன். ஒருத்தங்காலி அப்படியே சவுத்தில் எடுத்து கரெக்டாக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ் கார் ஃப்ளைக்கு வந்திருக்குமா? வாவ் ஐ லைக் இட். பட் கேன்சல் தேவையில்லை. சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை பாய். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.